யுகேயில் ஆன்லைனில் மோன்ஜோ வங்கி கணக்கை இலவசமாக எப்படி திறப்பது என்பதை பார்க்கலாம். மோன்ஜோ வங்கி கணக்கை திறக்க முதலில் பிளே ஸ்டோர் அல்லது க்கு செல்லவும். மோன்ஜோ வங்கி மொபைல் வங்கி செயலியை நிறுவி அதை திறக்கவும். இப்போது இடைமுகம் இப்படித்தான் இருக்கும். வரவேற்கிறோம். நாம் யூ2 மோன்ஜோ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்த விரும்புகிறீர்களோ அதை எங்களிடம் சொல்லுங்கள். இங்கே உங்கள் தற்போதைய மின்னஞ்சல் முகவரியை உள்ளிட வேண்டும். இப்போது கீழே உள்ள ஜான் ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்கவும். நாங்கள் இப்போது ஒரு மின்னஞ்சலை என்ற முகவரிக்கு அனுப்பியுள்ளோம். நண்பர்களே, நீங்கள் ஓபன் இமெயில் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். எனக்கு விலிருந்து எந்த மின்னஞ்சலும் வரவில்லை, அதனால் I did not receive my mail என்பதை கிளிக் செய்ய போகிறேன். 10 நிமிடங்கள் காத்திருக்க சொல்லுகிறார்கள். மேலும் உங்கள் சைன் கோப்புறையையும் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள். இன்னும் எனக்கு மின்னஞ்சல் வரவில்லை, அதனால் ரீசெண்ட் இமெயில் என்பதை கிளிக் செய்ய போகிறேன். இப்போது எனக்கு விலிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்துள்ளது. இந்த பொத்தானை தக்க வேண்டும். இந்த இணைப்பு நம்மை மோன்ஜோ செயலியில் திருப்பிவிடும். நீங்கள் இங்கே வசிக்கிறீர்கள். இங்கிருந்து உங்கள் நாட்டை தேட வேண்டும். இப்போது உங்கள் நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாட்டை தேர்ந்தெடுத்த பிறகு கன்ஃபர்ம் ஐகானை கிளிக் செய்யவும். நண்பர்களே, மோன்ஜோ வங்கி நம்முடைய சுயவிவரத்தை பற்றி சில கேள்விகள் கேட்க போகிறது. அதனால் அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். எந்த வகை கணக்கை திறக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் முழு நேரம் அல்லது பகுதி நேரம் வேலை பார்த்தாலும், மாணவராக இருந்தாலும் நான் உங்களுக்கு தனிப்பட்ட கணக்கை திறக்க பரிந்துரைக்கிறேன். உங்கள் கணக்கை பதிர விரும்பினால் நீங்கள் கூட்டு கணக்கை திறக்கலாம். இந்த கணக்கு குறிப்பாக 6 முதல் 5 வயது குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் வணிக கணக்கை தேர்வு செய்யலாம். நான் தனிப்பட்ட கணக்கை தேர்ந்தெடுத்தேன். இப்போது அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் யார் என்பதை எங்களிடம் சொல்லுங்கள். உங்கள் புகைப்பட அடையாள அட்டை பெயரை இங்கே உள்ளிட வேண்டும். அதனால் உங்கள் முதல் பெயர் மற்றும் கடைசி பெயரை இங்கே உள்ளிட்டு பிறந்த தேதியை DDMM வாயு வடிவத்தில் தேர்வு செய்யவும். இப்போது நாம் அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். ஒரு மரியாதையான கோரிக்கை, தயவு செய்து கட்டணை அழுத்துங்கள். உங்கள் வீட்டு முகவரி என்ன? இப்போது அவர்கள் நம்மிடம் அஞ்சல் குறியீட்டை கேட்கிறார்கள். அதனால் நம்முடைய பின்கோடை உள்ளிட வேண்டும். கீழே அடுத்த ஐகானை இங்கே பார்க்கலாம். அதில் தட்ட வேண்டும். உங்கள் முகவரியை கண்டுபிடிக்க முடியவில்லை, சரியான பின்கோடை உள்ளிடுகிறீர்களா என்பதை உறுதிப்படுத்தவும். இப்போது உங்கள் முகவரியை இங்கிருந்து தேர்வு செய்ய வேண்டும். அவர்கள் உங்கள் முகவரியை உறுதிப்படுத்த கேட்பார்கள். எனவே உங்கள் முகவரியை கவனமாக படிக்கவும். அதன் பிறகு ஆம், இது சரி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் தொலைபேசி எண் என்ன? உங்கள் கணக்கில் பயன்படுத்த விரும்பும் மொபைல் எண்ணை உள்ளிடவும். கீழே அடுத்த ஐகானை இங்கே பார்க்கலாம். அதில் கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் மொபைல் எண்ணுக்கு ஒரு சரிபார்ப்பு குறியீடு வரும். அதனால் அந்த குறியீட்டை இங்கே உள்ளிட வேண்டும். உங்களுக்கு சரிபார்ப்பு குறியீடு வரவில்லை என்றால் குறியீட்டை மீண்டும் அனுப்பு என்பதை கிளிக் செய்யலாம். உங்கள் குறியீட்டை உள்ளிட்ட பிறகு அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். ஒரு மரியாதையான கோரிக்கை, தயவு செய்து கட்டணை அழுத்தவும். நீங்கள் விரும்புவீர்கள் என்று நாங்கள் நினைக்கும் புதிய அம்சங்கள், சலுகைகள் மற்றும் பரிசுகள் குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். சலுகை அறிவிப்புகளை விரும்பினால் ஆம், தயவு செய்து என்பதை கிளிக் செய்யலாம். உங்களுக்கு சலுகை அறிவிப்புகள் வேண்டாம் என்றால் வேண்டாம், நன்றி என்பதை கிளிக் செய்யலாம். ஆனால் நான் ஆம், தயவு செய்து என்பதை கிளிக் செய்ய போகிறேன். உடனடி கட்டண அறிவிப்புகள் வேண்டுமா? வேண்டாம் என்றால் இப்போது வேண்டாம் என்பதை கிளிக் செய்யவும். ஆனால் நான் உங்களுக்கு அறிவிப்புகளை அனுமதி என்பதை கிளிக் செய்ய பரிந்துரைக்கிறேன். மோன்ஜோ உங்களுக்கு அறிவிப்புகளை அனுப்ப அனுமதிக்கவும். அதனால் நாம் அனுமதி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பகுதியையும் முடிக்க 2 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். உங்கள் குடியுரிமை மற்றும் வேலை நிலை பற்றி இது உங்கள் கடன் மதிப்பெண்ணை பாதிக்காது, அதனால் கவலைப்பட வேண்டாம். அதனால் நாம் தொடங்குங்கள் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் முதன்மை குடியுரிமை எது? இங்கிருந்து நம் நாட்டை தேட வேண்டும். இப்போது அதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது கீழே அடுத்தது என்ற ஐகான் தெரியும். அதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் வேலை நிலை என்ன? முழு நேரம், பகுதி நேரம், சுயதொழில், வேலை இல்லாதவர், ஓய்வு பெற்றவர், மாணவர் மற்றும் பல விருப்பங்கள் இங்கு உள்ளன. நான் முழு நேரத்தை தேர்வு செய்துள்ளேன். நீங்கள் மாணவராக இருந்தால் பகுதி நேரத்தை தேர்வு செய்யலாம். உங்கள் வேலை நிலையை தேர்வு செய்த பிறகு அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த துறையில் வேலை செய்கிறீர்கள்? இங்கிருந்து தேட வேண்டும். பிரபலமான தொழில்துறைகள் இங்கு கிடைக்கின்றன. விவசாயம், கலை, தொண்டு, கட்டுமானம், கல்வி, நிதி மற்றும் காப்பீடு மற்றும் பல இன்னும் இங்கு உள்ளன. அதனால் நான் தேடல் ஐகானை கிளிக் செய்ய போகிறேன். உங்கள் துறையை தேடி அதை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் வேலை என்ன? இங்கிருந்து உங்கள் வேலை விவரத்தை தேர்வு செய்ய வேண்டும். கிடைக்கவில்லை என்றால் அதை பெறலாம். இப்போது அதை தேர்வு செய்ய வேண்டும். கீழே நீங்கள் பினிஷ் செக்ஷன் என்ற விருப்பத்தை காணலாம். அதனால் அதை கிளிக் செய்ய வேண்டும். இது 2வது பகுதி, உங்கள் நிதி. இது உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். வரி கட்டுவதற்கு முன் உங்கள் ஆண்டு வருமானம் எவ்வளவு? உங்கள் சம்பளம், போனஸ், நன்மைகள் மற்றும் எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும். நீங்கள் சரியான தொகையை அறியவில்லை என்றால் உங்கள் மதிப்பீடுகளை உள்ளிடலாம். அதற்கு பிறகு அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும்.
நீங்கள் ஏன் இத்தனை கேள்விகள் கேட்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் வாய் பி ஆஸ்க் என்பதை கிளிக் செய்யலாம். ஆனால் இப்போது நான் என் எல்லா படிகளையும் முடிக்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டு நிலைமை என்ன? வாடகைக்கு இருக்கிறீர்களா? குடும்பத்துடன் வசிக்கிறீர்களா? கடனுடன் வீடு வைத்திருப்பவரா அல்லது கடன் இல்லாமல் வீடு வைத்திருப்பவரா? எனது வீட்டு நிலையை நான் தேர்வு செய்து விட்டேன். இப்போது அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். நிவிரீதியாக உங்கள் மீது எத்தனை பேர் சார்ந்திருக்கிறார்கள்? உதாரணத்திற்கு வாழ்க்கை துணை, பிள்ளைகள் அல்லது உறவினர்கள். உங்கள் நிலைமையை பொறுத்து இதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது நான் பினிஷ் செக்ஷனை கிளிக் செய்ய போகிறேன். இதுதான் மூன்றாவது பகுதி. நாம் அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள்? தினசரி செலவுகள், பில்கள் செலுத்துதல், சம்பளம் பெறுதல், கிரிப்டோ கரன்சி, பல விருப்பங்கள் கிடைக்கின்றன. நீங்கள் எல்லா விருப்பங்களையும் படிக்கலாம். எனவே நான் தினசரி செலவுகளை தேர்வு செய்தேன். இப்போது நாம் அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் கணக்கில் வரும் முதல் படம் இங்கிருந்து வரும். என் மற்ற கணக்குகள், என் சம்பளம், குடும்பம் அல்லது நண்பர்கள், பிற ரொக்கம் வைப்பு மற்றும் செக் வைப்பு. எனவே நான் என் மற்ற கணக்குகளை தேர்வு செய்தேன். நீங்களும் ரொக்கம் அல்லது செக்கை வைப்பு செய்யலாம். மேலும் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களின் உதவியையும் பெறலாம். நீங்கள் சுமார் எவ்வளவு தொகையை வைப்பு செய்ய போகிறீர்கள் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே இதை நான் தேர்வு செய்து விட்டேன். இப்போது நாம் அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது அவர்கள் மாதம் மாதம் உங்கள் கணக்கில் சுமார் எவ்வளவு பணம் வரும் என்று கேட்கிறார்கள். அதனால் உங்கள் தொகையை தேர்வு செய்த பிறகு நாம் பினிஷ் செக்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நண்பர்களே, இது கடைசி பகுதி. நாம் இதை முடிக்க வேண்டும். இப்போது நம் அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே நான் அடுத்த ஐகானை கிளிக் செய்ய போகிறேன். உங்கள் அடையாள அட்டை காலாவதியாகவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அது முழுமையாக பிரேமில் இருக்க வேண்டும். உங்கள் அனைத்து விவரங்களும் எளிதாக பார்க்க முடியும். அது தெளிவாகவும் படிக்க எளிதாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் உங்கள் தகவல்களை குறியாக்கம் செய்வார்கள். எனவே தனியுரிமை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போது நாம் ஐஎம் ரெடி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த வகையான அடையாள அட்டையை பயன்படுத்த விரும்புகிறீர்கள்? பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், தேசிய அடையாள அட்டை மற்றும் யூகே பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பர்மிட். உங்கள் நிலைமையை பொறுத்து அதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது நான் டிரைவிங் லைசன்ஸ் என்பதை கிளிக் செய்ய போகிறேன். உங்கள் அடையாள அட்டையின் நாட்டை தேர்வு செய்யவும் தேடவும் முடியும். இப்போது உங்கள் நாட்டை தேர்வு செய்யவும், வெக்கு படங்கள் எடுக்கவும், வீடியோ பதிவு செய்யவும் அனுமதி அளிக்கவும். அதனால் வாயில் யூசிங் என்பதை கிளிக் செய்ய நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். உங்கள் அடையாள அட்டையின் முன்பக்கத்தை படம் எடுக்க வேண்டும். மேலும் உங்கள் புகைப்படத்தை மீண்டும் எடுக்க விரும்பினால் ரீடேட் என்பதை கிளிக் செய்யலாம். இந்த படத்தில் எனக்கு திருப்தி. எனவே யூஸ் திஸ் போட்டோ ஐடி என்பதை கிளிக் செய்ய போகிறேன். உங்கள் அடையாள அட்டையை மறுமுனையில் திருப்பவும். இப்போது உங்கள் அடையாள அட்டையின் பின்பக்கத்தை படம் எடுக்க வேண்டும். கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும். இந்த படத்தில் எனக்கு திருப்தி. எனவே யூஸ் திஸ் போட்டோ என்பதை கிளிக் செய்ய போகிறேன். இப்போது நீங்கள் சில வார்த்தைகள் பேசும் வீடியோவை பதிவு செய்ய வேண்டும். யாரும் உங்களை போல நடிக்காமல் இருக்க இந்த தகவலை அவர்கள் பயன்படுத்துவார்கள். தொடங்கும் முன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கவலைப்பட வேண்டாம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் அமைதியான இடம் ஒன்றை தேட வேண்டும். உங்கள் முழு முகமும் தெளிவாக தெரிகிறது என்பதை உறுதி செய்யவும். இப்போது நாம் ஐஎம் ரெடி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். ஒளிப்பதிவு செய்ய அனுமதி வழங்கவும். எனவே வாய் யூசிங் என்பதை கிளிக் செய்ய நான் பரிந்துரைக்கிறேன். உங்கள் வீடியோவை பதிவு செய்த பிறகு அதை முன்னோட்டமாக பார்க்கலாம். நீங்கள் திருப்தி இல்லை எனில் இந்த வீடியோவை மீண்டும் பதிவு செய்யலாம். நான் இதனால் மிகவும் திருப்தி. எனவே சப்மிட் வீடியோ என்பதை கிளிக் செய்ய போகிறேன். உங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை அல்லது ஐக்கிய இராச்சியத்திற்கு வெளியே வரி குடியிருப்பு இருக்கிறதா? இருந்தால் எஸ் ஐடோ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். ஆனால் இப்போது எனக்கு எதுவும் இல்லை. எனவே நோ ஜஸ்ட் த யூகே என்பதை கிளிக் செய்ய போகிறேன். இப்போது அவர்கள் உங்களை வரி அறிவிப்பை கவனமாக படிக்கச் சொல்வார்கள். அதனால் அதை கவனமாக படித்து கீழே ஸ்க்ரோல் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாம் கன்ஃபர்ம் டெக்ளரேஷன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக படித்து உங்கள் திரையை கீழே ஸ்க்ரோல் செய்யவும். கடைசி திருப்பத்தை காணும் வரை கீழே ஸ்க்ரோல் செய்யவும். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை படித்த பிறகு ஐ அக்ரி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இது உங்கள் ஓவர்டிராஃப்ட் குறித்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள். அதனால் உங்கள் திரையை கீழே ஸ்க்ரோல் செய்ய வேண்டும். இந்த எய்யும் நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். இப்போது நான் அக்ரி பட்டனை கிளிக் செய்ய போகிறேன். இது கட்டண தகவல். இதை முழுமையாக படிக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் திரையை கீழே ஸ்க்ரோல் செய்ய வேண்டும். மேலும் இதை PDF ஆகவும் பதிவிறக்கம் செய்யலாம். இப்போது நான் அக்ரி ஐகானை கிளிக் செய்ய போகிறேன். உங்கள் பணம் பாதுகாப்பாக உள்ளது. மோன்ஜோவில் உள்ள உங்கள் தகுதியான வைப்புகள் ஒருவருக்கு 85,000 பவுண்ட் வரை ஏபிசிஎஸ் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. இதை மேலும் படிக்க விரும்பினால் 3D ஏபிசிஎஸ் இன்போசேட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நான் அடுத்த ஐகானை கிளிக் செய்ய போகிறேன். உங்கள் அடையாள அட்டையை சரிபார்க்கும் போது புகைப்பட வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இது பொதுவான தவறு. இதை தவிர்க்க வேண்டும். உங்கள் திரையை கீழே ஸ்க்ரோல் செய்து கோட் இட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நாம் எல்லா பகுதிகளையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். இப்போது அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நம் மோன்ஜோ கணக்கை அமைக்க வேண்டும். அதற்காக அடுத்த ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். மோன்ஜோக்கு வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் மோன்ஜோ கணக்கை மோன்ஜோக்கு மேம்படுத்த விரும்பினால் மாதத்திற்கு 5 பவுண்ட் கட்டணம் செலுத்த வேண்டும். கீப் மை அக்கவுண்ட் ஃப்ரீ என்பதை கிளிக் செய்ய நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன்.
இப்போது உங்கள் கார்டை சேமிப்போம். கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் கார்டில் உள்ள முழு சட்டப்பூர்வ பெயர். இந்த தகவலை நீங்கள் படிக்கலாம். இப்போது கன்ஃபர்ம் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது உங்கள் மோன்ஜோ கார்டுக்காக 4 இலக்க பாதுகாப்பு பின் ஒன்றை உருவாக்குமாறு கேட்பார்கள். உங்கள் பின் உருவாக்கப்பட்ட பிறகு உங்கள் கார்டு அனுப்பப்பட உள்ளது. இப்போது கண்டினியூ ஐகானை கிளிக் செய்யவும். உங்கள் மோன்ஜோ கார்டை உங்கள் ஆப்பிள் பே வாலெட்டுடன் இணைக்க விரும்பினால் அதை செய்யலாம். ஆனால் இப்போது நான் சிபார் நாவ் என்பதை கிளிக் செய்ய போகிறேன். உங்கள் முகவரி வரலாறு தேவைப்படுகிறது. இந்த படியை இப்போது நான் தவிர்க்க விரும்புகிறேன். இப்போது இது கடைசி கேள்வி. நீங்கள் புக்கு பதிவு செய்யும் முக்கிய காரணம் என்ன? வெளிநாட்டில் பயன்படுத்த, என் கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்த, தினசரி நிதி மேலாண்மை, பணம் கடன் வாங்குதல் மற்றும் பல காரணங்கள். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது நான் கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய போகிறேன். வாழ்த்துக்கள், நீங்கள் ஒரு வார மோன்ஜோ பெற்றுள்ளீர்கள். இது அவர்கள் எனக்கு ஒரு வாரத்திற்கு இலவசமாக வழங்கும் சந்தா. இது முடிவில் தானாகவே பணம் பிடிக்கப்படாது. நீங்கள் சந்தாவை தேர்வு செய்தால் மட்டுமே நாங்கள் உங்களிடம் பணம் பெறுவோம். இப்போது கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் எல்லா சலுகைகளையும் மற்றும் அம்சங்களையும் படிக்கலாம். இப்போது நாம் கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்களுக்காக மோன்ஜோ பிளஸ் உருவாக்கப்படுகிறது. இப்போது உங்கள் மோன்ஜோ பிளஸ் கணக்கு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது.